வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கலர் ஸ்மோக் பாம் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, இது நம்ம பண்ணது தான். இன்னும் இதை வந்து பொருத்தி வைக்கல, இனிமேல் தான் பொருத்தி வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் மட்டும் வர மாதிரி வச்சுருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் கலர்ஸ் வந்து வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் ஸ்மோக் பாம் எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கிராக்கர்ஸ் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போன வருஷமே வந்து நிறைய இது போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே உங்களை நல்லா என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கலர் ஸ்மோக் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. KNO3ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா உரக்கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூள் டைப்பில் இருக்குது. சிலது வந்து கல் கணக்காக இருக்கும். கல் கணக்காக இருந்துச்சு அப்படின்னா அது நுணுக்கிக்கணும். ஸோ அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் தேவை. இது வந்து சீனி இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தூளை வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ரியாக்ஷன் வந்து ஈஸியாக வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் போல தேவைப்படும். இது வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புகை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்வெண்ட் டை கலர்ஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையமில் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே வாங்கிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோ ஒன்று இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஆரஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி வந்து டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் கலக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து 70% வந்து கலந்துக்கலாம், இல்லைனா 65% வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ரெண்டுலேயும் எந்த விதத்தில்னாலும் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 65% வந்து போட்டுக்கிறேன். அடுத்து சுகர் வந்து 35% வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் 70-30% வந்து போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அடுத்து பேக்கிங் சோடா வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. 7 ஸ்பூன் நீங்கள் அதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பேக்கிங் சோடாவை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வந்து நான் பிரிக்க போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 3 கலர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து பிரித்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, 3 கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்வெண்ட் டை கலர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூங்க கலரு. ஸோ ஸ்கை ப்ளூ வந்து கொஞ்சம் கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்வெண்ட் டை கலர்ஸை வந்து நம்ம நம்பவே முடியாதுங்க. கலர் ஒன்று இருக்கும், ஆனால் வந்து வரது வந்து வேறு தான் இருக்கும். அது வந்து ரொம்ப கெமிக்கல் இதுங்க. ஸோ இது கையில் பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான், எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இது ஆசிட் ஆரஞ்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா. சரி, ஓகே, இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க. சரி, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சட்டி கொடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசினால் எல்லாமே இந்த சட்டி கொடு வந்து ஒட்டுவாங்க. ஸோ அதிலேருந்து நான் 3 எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலேருந்து வரப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அட்டை அந்த மாதிரி கொலா இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் தாளை வந்து நான் வந்து மாதிரி சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி ஒரு 3 இது வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கையில் தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டி வந்து 3 சேஃபில் வந்து 3 இது வந்து நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோண டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து அடைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து அடைச்சிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து அடைச்சிக்கிறேன். அடைச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு கலராக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். சிம்பிளாக நீங்கள் என்ன கலர் வந்து போட போகிறீங்களோ அதை வந்து மேலே வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து டேப் யூஸ் பண்ணி சுற்றி ஒட்டிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து 2 ஸ்பூனுக்கு மேலே வந்து போட்டு நல்லா அடைச்சிக்கிறேன். அடைச்சதுக்கடுத்து கீழேயும் ஒரு அட்டையை வச்சு சுற்றி வந்து டேப் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாயிரும். பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி வந்து டேப் வந்து சுற்றி ஒட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவே ரொம்ப நேரத்துக்கு வந்து கொஞ்சம் புகை வர தான் செய்யும். சரி, ஓகே, இதை வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ 3 இதுவும் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து திரி வந்து நம்ம கனெக்ஷன் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து நார்மலாக இந்த சீனி வெடி இந்த மாதிரி உள்ள திரியை வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து உள்ளக்க இருக்கிற அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதில் லைட்டாக பிடிச்சிருச்சுன்னா போதும், புகை ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக வந்து திரியை வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இதுக்கும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செட் பண்ணியாச்சு சூப்பராக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அட்டையில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ண தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு சுற்றி டேப்பு வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருங்க. இது மேலே தீயை பொறுத்துனா போதும், நம்மளுக்கு கலர் ஸ்மோக் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, நம்ம 3 இதையும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது மேலே வரைக்கும் இருக்குது. இதை வந்து கீழே வந்து தட்டிட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து உதிர தான் செய்யுது. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து மேலே வந்து போய் டெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றா தான் ட்ரை பண்ண போகிறோம். 2 இது இந்த வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றை கையில் வைக்கலாம், எந்த லெவலுக்கு வந்து வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்றை பொருத்தி வச்சுட்டேன். சமங்க, புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, கீழே கூடி நான் புகையுதுங்க. செமையாக இருக்குல்ல, பாருங்க புகைஞ்சிட்டு நின்றுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலருங்க. நம்ம வந்து ஒரு இது வந்து பார்த்து வச்சோம் பார்த்தீங்களா, அதுங்க அது. பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்டிக்குள்ளே கொஞ்சம் போது தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போல் வந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே செமையாக வந்து இருந்துச்சு இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோங்க. இதை வந்து 2 இதை பிடிச்சி வந்து ட்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இது பொறுத்தி வச்சுக்கிறேன். சமங்க, நம்ம நினச்ச மாதிரி ப்ளூ கலருங்க. சமங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. சமங்க, செமையாக போகுதுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ளூ கலரு. நம்ம ப்ளூ கலர் போட்டதும் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இது ஒன்று வந்து புதுசாக போயிடுச்சிங்க. என்னன்னு தெரில, திரி வந்து நம்ம சரியாக வைக்கலையா என்னன்னு தெரியல. இதை வந்து நம்ம வந்து கலட்டி தான் சரி பார்க்கணும். சரி ஓகே, இதை நான் கலட்டி சரி பார்த்துட்டு இன்னொரு திரி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்களா ஆசிட் ஆரஞ்சு மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுங்க செமையாக இருக்கு பாருங்க. செம்மங்க. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது. பார்த்துருப்பீங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேப்பை பாருங்களேங்க, இந்த டேப்னால் எப்படி உருகிருச்சுன்னு பாருங்களேன். சுற்றி வச்சது அவ்வளோ ஹீட் இருக்குங்க. இது வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆசிட் ஆரஞ்சுங்க அது. அந்த சால்வெண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஆசிட் ஆரஞ்சு இது. இதுவுமே நல்லா இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராகவே வந்துச்சு, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் டை கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எது நீங்கள் நார்மலாக வந்து தீப்பெட்டியில் கொஞ்சம் மூளை போட்டு தீயை பொறுத்துனா கூட வந்து கலர்ஸ் வந்து அழகாக வந்து வரதா செய்யும். இது வந்து கொஞ்சம் அதிக நேரம் வரதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருப்போம். இது வந்து நல்லாவும் ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னா பாருங்கள். சால்வெண்ட் டை கலர்ஸ் மட்டும் நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணா பாருங்கள். இல்லைன்னா ராஜபாளையம் நீங்கள் போனீங்க அப்படின்னா சால்வெண்ட் டை கலர்ஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வரலாம். நீங்கள் அங்கே வந்து லூஸில் வந்து தருவாங்க. கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும். நான் இது வந்து போன வருஷம் வாங்கினது. அதுவே கொஞ்சம் இது வச்சுருந்தனால வந்து நான் அடுத்தடுத்து வந்து பண்ணேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.